அல்லல் போம் வல்வினை போம் மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிய மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை காதலால் கூப்புவார் கங்கை. அனைவருக்கும் வணக்கம். ஓர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைத்த அற்புத வரம் என்பது குழந்தை செல்வம். குழந்தை செல்வத்தை அன்றி பிறந்தோர் செல்வம் எவ்வளவு சேர்ந்தாலும் அது சிறப்பான செல்வமாக கருதப்படாது. குழந்தை செல்வமே ஒரு தம்பதியின் வாழ்வில் மிகவும் மகத்தான உன்னதமான செல்வமாக கருதப்படுகிறது. மனித வாழ்வை முழுமையடைய செய்யும் பேரின்பத்தையும் பூரணத்துவத்தையும் அளிக்கக்கூடிய இந்த குழந்தை பாக்கியம் ஏனோ சிலருக்கு கிடைப்பதில் தாகம். இதனை ஏஎல்பி முறையில் ஆய்வு செய்வது எப்படி என்பதைத்தான் இன்று பார்க்க வேண்டும். பொதுவாக குழந்தை பாக்கியத்தை பற்றி அறிவதற்காக ஒரு தனிநபரின் ஜாதகத்தை பார்க்கக்கூடாது. கணவன் மனைவி இருவரின் ஜாதகத்தையும் சேர்த்துதான் ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் தைரிய வீரிய ஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், பெண்ணுடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் மற்றும் 8ஆம் பாவகமாகிய மறைவு ஸ்தானத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த பாவத்தின் அதிபதியான பாவாதிபதியின் செய்கம், அவரை பார்வை செய்யும் கிரகம், அவர் சேர்ந்திருக்கும் கிரகம் ஆகியவற்றை பொறுத்துத்தான் ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக ஜாதகத்தில் குழந்தையை குறிக்கும் கிரகம் என்பது குரு. அவர் எங்க இருக்கிறார் என்பதனையும் பார்த்து, நாம் இன்று பார்க்கக்கூடிய ஜாதகம் ஒரு தம்பதியின் ஜாதகம். இவர்களுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகின்றன. குழந்தை பாக்கியம் அமையவில்லை. இதனை ஏஎல்பி அடிப்படையில் நாம் எவ்வாறு ஆய்வு செய்ய இருக்கிறோம் என்பதனையே பார்க்கிறோம். முதல்ல இருப்பது ஆணுடைய ஜாதகம், இரண்டாவது இருப்பது பெண்ணின் ஜாதகம். ஆணுக்கு ஏஎல்பி மீனம், ஏஎல்பி நட்சத்திரம் உத்திரட்டாதி 2, அவருடைய D9 என்பது தற்போது கடந்த காலம் ஜாதகம் பார்த்த சமயம் அவருக்கு நிகழ்காலம். அந்த நிகழ்காலம் அவருக்கு 11 ஜூலை 25 வரை இருந்தது. இப்போ அவருக்கு உத்திரட்டாதி 3ஆம் பாதம் போயிட்டு. ஏஎல்பிக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் பாவத்துக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். ஜாதகருக்கு குழந்தை சார்ந்த அழுத்தம் அல்லது வேலை சார்ந்த அழுத்தத்தினால் ஜாதகரின் குழந்தை பாக்கியம் தலைப்படுகிறது. ஏஎல்பி அதிபதி 5இல் குழந்தையை பற்றிய எண்ணத்தில் அதிகமாக இருக்கின்றார். 3ஆம் அதிபதி என்னும் தைரிய வீரிய ஸ்தானம் 9இல் பாக்கியமாக இருக்கிறார். ஆனால் அவர் 6ஆம் அதிபதியான சூரியன் மற்றும் மாந்தியுடன் சேர்ந்து இருப்பதனால் இவருக்கு ஓர் தடை இருக்கலாம். இந்த ஆணின் ஜாதகப்படி ஜூலை மாதம் வரை இவருக்கு குழந்தை பாக்கியம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. இதுவே இந்த ஆணின் ஜாதகருடைய நிலை. பொதுவாக இந்த 4 ஆண்டுகள் ஏன் இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் அமையவில்லை என்று பார்க்கும் பொழுது, ஜாதகருக்கு தொழில் சார்ந்த அழுத்தம் அதிகம் இருந்ததனால் அவருக்கு குழந்தை பாக்கியம் தாமதம் அதுவும் சரியாகும் நிலை தற்பொழுது இருக்கிறது. ஒரு சிறிய வாய்ப்பு அவருக்கு இருந்தது. பெண்ணின் ஜாதகம் ஏஎல்பி மகரம், ஏஎல்பி நட்சத்திராதிபதி உத்திரட்டாடம் 3ஆம் பாதம், D9 கடந்த காலம். 5ஆம் அதிபதி சுக்கிரன் 5இலே இருக்கிறார். அவர் சந்திரனுடன் சம்பந்தப்பட்டிருப்பதனால் சந்திரன் என்பது ஜோதிடத்தின் நிலையற்ற தன்மை என்று கூறுவோம். ஆகையினால் அவருக்கு ஒரு சிறு தாமதம் ஏற்பட்டது. 8ஆம் அதிபதி சூரியன் 9இல் இருக்கிறார். ஆக இவருக்கு வாய்ப்பு என்பது கட்டாயம் உள்ளது. இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சந்திரன் 5இல் சுக்கிரனோடு சேர்ந்திருந்தது அந்த சிறு தாமதத்திற்கான காரணம். இவருக்கு கடந்த காலமே ஒரு வாய்ப்பு அமைந்திருக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டு. ஆனால் அது ஏனோ தவறவிட்டது. அதுக்கு தொழிலே இவருக்கும் காரணமாக அமைந்தது. இருவருமே வேலைக்கு செல்லக்கூடியவர்கள். தொழில் காரணமாக இவர்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது தாமதமாக இருக்கிறது. தற்போது ஒரு நல்ல முடிவு அவர்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்வோர் ஒரு சில பொதுவான பரிகாரங்களை ஜோதிட ரீதியாக ஜோதிடரின் ஆலோசனைப்படி செய்வார்கள். நான் இன்று உங்களுக்கு ஒரு பொதுவான பரிகாரம் கொடுக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல விளைவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் தாமதம் ஆகிறது, வெகு காலம் ஆகிறது, 4-5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் சரியாக அமையல அப்படின்னு இருப்பாங்க. உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது குலதெய்வத்துடைய நிலை, பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடம் எப்படி இருக்கிறது என்பதனை ஜோதிடரும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. மருத்துவ ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் குழந்தை தாமதம் இப்படின்ற நிலை யாருக்கு இருக்கோ அவங்க முதல்ல பிடிக்க வேண்டியது குலதெய்வம் தான். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை குலதெய்வத்தை தவிர வேறு யாராலும் நமக்கு அந்த பாக்கியத்தையே பேரை அளிக்க முடியாது. குழந்தை பாக்கியத்தை
பிரபஞ்சத்திற்கு ஆற்றலும் அதிகாரமும் பெற்றவர்கள் குலதெய்வமே. அதனால முதல்ல குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல பெரியவங்க கிட்ட கேளுங்க. இதுக்கு முன்னாடி எல்லா குடும்பத்திலயுமே பொதுவான சில வழிபாட்டு முறைகள் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நடக்கல அப்படின்னா இப்படி பண்ணா இது நடக்கும் அப்படின்னு சில நம்பிக்கை சார்ந்த வழிபாட்டு முறைகள் இருக்கும். அதை கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. உதாரணத்துக்கு காசு முடிஞ்சு வைப்பாங்க, குலதெய்வ கோவிலுக்கு போய் மாவிளக்கு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா அது முன்னோர்கள் வழி வழியா செஞ்சு வந்த பிரார்த்தனையா இருக்கு. ஒரு சில குடும்பத்துல கோவில்ல மணி கட்டுறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. அந்த வேண்டுதல் வைக்கிறதுக்குன்னே சில வழிபாட்டு முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் உங்க குடும்பத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத உங்க வீட்டு பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்க குலதெய்வ கோவிலுக்கு ஒரு அமாவாசை அல்லது பௌர்ணமி நாள் அன்னைக்கு போயிட்டு கோவிலுக்கு பூஜை கொடுக்க வேண்டியதோ இல்ல அர்ச்சனை கொடுக்க வேண்டியதோ கொடுத்துட்டு ஈரத்துணியோட குலதெய்வத்தினோட மடியில ஒரு 3 எலுமிச்சம்பழம் வைக்க சொல்லி அதை பூஜை பண்ண சொல்லிட்டு குலதெய்வத்துக்கிட்ட குலதெய்வ கோவில்ல குலதெய்வத்துக்கு முன்னாடி மண்டிட்டு எங்க குலதெய்வமே நாங்க ஏதாவது குற்றம் குறை செய்திருந்தா மன்னிச்சுக்கோ, உன்னை நினைக்காத நாள் கிடையாது. அப்படி இருந்தும் எங்களுக்கு ஏன் இந்த மனக்கவலையை நீ கொடுத்திருக்க? உன்னை நாங்க சரியா தானே பார்த்துக்கிறோம். இந்த வம்சம் தலைக்க ஓர் வாரிசு வேணும். நாங்க ஏதாவது குற்றம் குறை செய்திருந்தால் அதனை மன்னிச்சுக்கோ. இந்த குலம் தலைக்க ஒரு வாரிசு வேண்டும். அதுக்காக நீ எங்களுக்கு அருள் செய்யணும். உன்னை அன்றி வேறு யார் எங்களுக்கு எல்லா வளத்தையும் தரவல்லார்? உன்னெல்லாம் நீ கொடுக்காம வேற யார் கொடுப்பா? நீ தான் கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் நீங்க கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. வந்துட்டு வீட்டு பூஜை அறையில வச்சுட்டு மறுநாள் காலையில குளிச்சுட்டு சாமி ரூம்ல சாமி கும்பிட்டுட்டு இல்ல உங்ககிட்ட ஷெல்ஃப் தான் இருக்குன்னா அந்த ஷெல்ஃப்ல வச்சுட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த 3 பழத்தையும் ஜூஸா போட்டு குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 6 மாத காலம் நீங்க வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சு பாருங்க. இது கண்டிப்பா பலனளிக்கக்கூடிய ஓர் பரிகாரமா இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி.